ஸ்வாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமாருக்காக வாதாட இருந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வழக்கிலிருந்து விலகிட்டாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ராம்குமாருக்கு ஜாமீன் கேட்டு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். மகேந்திரன் என்கிற வழக்கறிஞரின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த வழக்கில் ஆஜராக அவர் ஒப்புக்கொண்டதாக அறிவித்திருக்கிறார். திடீரென்று அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று பெண்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்தவுடன் அதிலிருந்து விலகி கொண்டதாகவும் அறிவித்திருக்கிறார். அவர் இதில் தலையிட்டதும் சரி, திடீரென விலகி கொண்டதும் சரி, பல்வேறு ஐயங்களை எழுப்புகிறது. அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராகவும் இருக்கிறார். ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி போன்ற அமைப்புகளோடு இயக்கங்களோடு தொடர்புடையவர் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பாதிக்கப்பட்ட பெண் சுவாதி ஒரு உயர் சமூக பின்னணி கொண்டவர், அதாவது பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராம்குமாரை ஜாமீனில் எடுப்பதற்கு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அல்லது அவருடைய இளம் வழக்கறிஞர் மகேந்திரன் அவர்கள் இந்த இருவரும் திடீரென தலையிட்டதன் நோக்கம் என்ன என்ற கேள்வி பொதுவாக அனைவரிடமே எழுகிறது. ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்றால், ராம்குமாரின் குடும்பத் தரப்பிலிருந்து அவருடைய தந்தை அல்லது உறவினர் யாரும் மகேந்திரனையோ அல்லது கிருஷ்ணமூர்த்தி அவர்களையோ நாடவில்லை. என் மகனை பெயிலில் இடுங்கள் என்று நாங்கள் யாரிடமும் கோரிக்கை விடுக்கவில்லை, அவர்களாக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று கூறியது அதிர்ச்சியாக இருந்தது. பாதிக்கப்பட்டவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், கைது செய்யப்பட்டிருப்பவர் இன்னொரு சமூகத்தை சார்ந்தவர். ஆகவே இந்த கொலையில் திடீரென ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய இயக்கங்களோடு தொடர்புடைய ஒரு மூத்த வழக்கறிஞர், மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் தலையிட்டது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. இரண்டாவது, ராம்குமார் கைது செய்யப்பட்ட முறையும் கைது செய்யப்பட்ட பின்னர் போலீசார் தெரிவித்த தகவல்களும் தற்போது பல கேள்விகளை எழுப்புகிறது. அதாவது, ராம்குமாரை கைது செய்தபோது அவன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தான், அவன் கழுத்தை அறுத்து கொண்டான் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் ராம்குமார் அந்த கொலையை செய்யவில்லை என்றும், ராம்குமாருடைய கழுத்தில் இருக்கிற காயம் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்ததால் ஏற்பட்ட காயம் அல்ல, போலீசாரே அதை செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மேலும் கூடுதலான அதிர்ச்சியையும் அச்சத்தையும், இன்னும் சொல்லப்போனால் ஐயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட இந்த குழப்பங்களுக்கு இடையில்தான் தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை விசாரிப்பதை விட மைய புலனாய்வு விசாரணை, சிபிஐ விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொண்டேன். இதுக்கு பின்னாடி இப்போ ராம்குமார் தரப்பிலிருந்து வேற ஒரு வக்கீல் வாதாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ராம்குமாருடைய உறவினர்கள் யாரையும் நான் சந்திக்கவில்லை, ராம்குமாரையும் நான் சந்திக்கவில்லை. சுவாதி அவர்களின் பெற்றோரை நான் சந்தித்தேன். அவர்களோடு நான் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன். அதேபோல் இந்த ராம்குமார் தரப்பில் நான் சந்திப்பதற்கோ பேசுவதற்கோ வாய்ப்பு கிட்டவில்லை. எனவே ராம்குமாரை பெயிலில் எடுப்பதற்கு அவருடைய தந்தை தற்போது ராம்ராஜ் என்கிற ஒரு வழக்கறிஞரிடம் ஒப்படைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். எனவே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரை வழக்கறிஞராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடியவர்கள், அந்த அதிகாரம் உள்ளவர்கள். அதிலே நாம் எதுவும் தலையிடுவதற்கு இல்லை. இதிலே கருத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், இது வெறுமன தனிநபர்களின் பிரச்சனை அல்லது காதல் பிரச்சனை என்பதையும் தாண்டி வேறு ஏதேனும் அரசியல் தொடர்புகள் இருக்குமா அல்லது அரசியல் காரணங்கள் இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்த அடிப்படையில் தான் இந்த கோரிக்கை நாம் முன்வைத்தோம்.
இதை அரசியல் கோணத்தில் தான் இதை நாங்கள் அணுக வேண்டும் என்று கருதிய காரணத்தால் இந்த கருத்தை சொன்னோம். அப்போ அந்த ஜாதி இல்லை கட்சி சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதற்கு பின்னாடி? அதாவது பாதிக்கப்பட்டவர் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர், வழக்கறிஞர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு தொடர்புடையவர். அப்படிப்பட்ட நிலையில் அவர் தலித் சமூகத்தை சார்ந்த ராம்குமார் இந்த கொலையை செய்யவில்லை என்று சொல்லுவது ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆக இவர் யாரை காப்பாற்ற விரும்புகிறார்? வெறும் தொழில் அடிப்படையில் இந்த பிரச்சனையை பார்க்கிறாரா, அல்லது இதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பதுதான் நமக்குள்ள கேள்வி. காவல்துறையும் தொடக்கத்திலே சொன்ன கருத்து வேறு, பிறகு அவர்கள் ராம்குமாரின் வாக்குமூலமாக சொல்லுகிற கருத்து வேறு. தொடக்கத்தில் இது மிகவும் கைதேர்ந்த ஒரு கிரிமினல் குற்றவாளியால் தான் செய்திருக்க முடியும், இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு கொலையை இது சாதாரணமான நபர்கள் செய்திருக்க முடியாது என்பது காவல்துறை அதிகாரிகளின் கருத்தாக இருந்தது. அடுத்து இந்த பயன்படுத்திய அரிவாள் அல்லது கொடுவாள் கர்நாடக மாநிலத்தில் சிலர் பயன்படுத்துகிற ஒரு வகையான கொடுவாள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது காவல்துறை ராம்குமாரின் வாக்குமூலத்தில் சொல்லுவது அதற்கு நேர் முரணாக இருக்கிறது. இந்த அருவாள் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த அருவாள் என்றும், அவன் தன்னை தேவாங்கு என்று சுவாதி இழிவு செய்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்துவிட்டான் என்றும் காவல்துறை சொல்லுகிறது. இதற்கு இடையிலே ஒரு பிரபலமான நடிகர் ஒரு இஸ்லாமியர் பெயரை சுட்டிக்காட்டி அவருக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருப்பது போல ஒரு பதிவை செய்திருந்தார். தற்போது அவர் அதை மறுத்திருக்கிறார், அது வேறு. ஆனால் எடுத்த எடுப்பிலேயே காவல்துறை விசாரணையை தொடங்குவதற்கு முன்னமே ஒரு இஸ்லாமியரை தொடர்புபடுத்தி அவர் சொன்னதற்கு ஏதேனும் பின்னணி இருக்கிறதா, இதை வெறுமன எடுத்துக்கொள்ள முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. அப்படி சொன்னதில் வேறு ஏதேனும் பின்னணி இருக்கிறதா? ஏனென்றால் அவர் சொன்ன பெயர் மாலிக் பிலால். பிலால் என்கிற பெயரில் இன்னொருவன் இது தொடர்பாக கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான். சுவாதி தனக்கு தோழி என்றும் அவர் நல்லவர் என்றும் இப்படி அவரை பற்றி சில கருத்துக்களை அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த நடிகர் சொன்ன பிலாலுக்கும் இப்போது சுவாதி தன் தோழி என்று சொல்லிக்கொள்கிற பிலாலுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அல்லது இந்த இருவருமே ஒருவர் தானா என்கிற சந்தேகம் வருகிறது. இப்போது பெங்களூரிலிருந்து யாரோ ஒருவருக்கு இதில் தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட யூகங்கள் அல்லது வதந்திகள் இதில் பரவுவதற்கு என்ன காரணம்? காவல்துறை இதை தெளிவுபடுத்த வேண்டியது, பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்று நாம் உணர்கிறோம். பொதுவாக தமிழ்நாடு காவல்துறை ஏதேனும் ஒரு வலுவான சக்தி தலையிட்டால் தன்னுடைய புலனாய்வு முறையை மாற்றிக்கொள்ளுகிற பாங்குள்ளது. அதாவது டாமினேட் செய்யக்கூடியவர்களுக்கு இயைந்து போகிற ஒரு போக்கை நாம் காவல்துறையிடம் பார்க்கிறோம். இதில் சம்பந்தப்பட்ட ஒரு இளைஞன் கொலையாளி என்று கைது செய்யப்பட்டிருப்பவன் தலித் சமூகத்தை சார்ந்தவன். அவனுக்காக இங்கே பேசுவதற்கு ஊடகங்கள் இல்லை, அல்லது உறவினர்கள் இல்லை, அல்லது அரசியல் கட்சிகள் கிடையாது. அவனுக்கு பரிந்து பேச வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை உண்மை வேறாக இருந்தால், இவன் பலிகடாவாக்கப்பட்டால் நீதி பிழைக்காது. எனவே ராம்குமார் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே அல்ல, அது தவறாக சிலர் விமர்சிக்கிறார்கள். அவன் என்ன சமூகத்தை சார்ந்தவன் என்பது யாருக்கும் தெரியாது, போலீஸ் சொல்லி தான் தெரியும். அதற்கு முன்னமே நான் சுவாதியினுடைய பெற்றோரை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தேன். அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொன்னேன். இந்த விசாரணையை நேர்மையாக தமிழ்நாடு காவல்துறை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கைது செய்த உடனேயே பாராட்டினேன். காவல்துறையின் நடவடிக்கை பாராட்டுதலுக்குரியது, ஒரே வாரத்தில் குற்றவாளி பிடித்து விட்டார்கள் என்று நான் பாராட்டியிருக்கிறேன். ஆனால் ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற இயக்கங்களோடு தொடர்புடையவர்கள் இந்த வழக்கில் ராம்குமாருக்கு ஆதரவாக ஆஜரானது ஏன் என்பதிலிருந்தும், ராம்குமாரின் கழுத்தை அறுத்தது காவல்துறையில் உள்ள ஒரு சிலர்தான்
என்று கருத்து பரவுவதும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதால் தமிழ்நாடு காவல்துறை மிக எளிதாக ஆதிக்கம் செய்வோரின் பக்கம் திசை திரும்பிவிடும் என்கிற அச்சம் இருக்கிற காரணத்தால் இந்த வழக்கை ஓரளவுக்காவது நேர்மையாக சிபிஐ விசாரிக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சிபிஐ என்பது பாரதிய ஜனதா ஆட்சியின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம் என்ற விமர்சனம் உண்டு. ஆளுங்கட்சியினரால் சிபிஐ நிறுவனத்தை ஆதிக்கம் செய்ய முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆனால் சிபிஐ ஓரளவுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்பு என்கிற நம்பகத்தன்மையை இன்னும் முற்றிலும் இழந்து விடவில்லை. ஒரு கிரெடிபிலிட்டி என்பது இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே தான் தமிழ்நாடு காவல்துறை விசாரிப்பதை விட மைய புலனாய்வுத்துறை விசாரிப்பது நலம் என்று நான் கருதுகிறேன்.